தேவதஸ்ஸவித பிரசவாம். அன்பார்ந்த ஐடிவி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஷேர் பண்ணி நிறைய விஷயங்களை ரொம்ப அற்புதமா எல்லாருக்கும் அனுப்பி தங்களுடைய நண்பர்கள், தங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாருக்கும் அனுப்பி நீங்க நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஐடிவி சார்பாக ஆன்மீக அறிவு நிகழ்ச்சியில் நாம் இருக்கிறோம். இந்த ஆன்மீகம் நிகழ்ச்சியில இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பலனை போன மாதம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். ஆவணியும் புரட்டாசியும் சேர்ந்த மாசம். ஆவணியில 15 நாள், புரட்டாசியில 15 நாள் சேர்ந்த மாசம் தான் செப்டம்பர் மாதம். அப்போ ஈஸ்வரனும் பெருமாளும் இணைந்து ஒரு விசேஷத்தை நடத்தக்கூடிய ஒரு மாதம் தான் செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம். சார், ஈஸ்வரன் பெருமாளும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு மாசமாக இருக்கிறது. ரொம்ப பிரமாதமா இருக்குமா? ரொம்ப ரொம்ப பிரமாதமான மாசமாக இருக்கும் செப்டம்பர் எப்பொழுதுமே. இப்போ செப்டம்பர் மாத பலனை நம்ம பார்க்க போறோம். மேஷராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் போன மாசம் சொன்ன மாதிரி தான் 2ல குரு. இந்த 2ல குரு இருக்கிறது என்னவா இருக்கும்? ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை, நற்பலன்களை அள்ளி வழங்கி கொண்டே இருப்பார்கள். திருமண கைகூடும், குழந்தை பேரு, பணம் காசு ரொட்டேஷன்ல இருக்கும். இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு நீங்க தான் ராஜா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் தான தர்மங்கள் நிறைய செய்யணும், கோவில் குளங்களுக்கு நிறைய போகணும், சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது இந்த செப்டம்பர் மாதம். மேஷராசிக்காரர்களுக்கான செப்டம்பர் மாத பலன் இது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரவுக்கேற்ற செலவு, வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க கையிலேயே குருவை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி சனிக்காரர்கள் ரொம்ப வேகமான காரகமாக இருப்பதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும். பண வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி திட்டமிடுதல் உங்ககிட்ட இருக்கு. அதனால நீங்க ஜெயிப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் உள்ளவர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய வீட்டுல கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்க அன்பா நடந்துக்கணும். அதுதான் உங்களுக்கு முக்கியமான பரிகாரமாக இருக்கு. வீட்டில் உள்ளவர்கள்ட்ட சண்டை போடாம இருந்தீங்கன்னா இந்த மாதம் வெற்றியான மாதமாக உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செலவுகள், விரயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 12ல ஒரு ராசிக்கு 12ல குரு மறைஞ்சு போறதுனால நிறைய செலவுகள் இருக்கக்கூடிய இருக்கும். உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். உடல்நிலை பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய விஷயம். சின்ன சின்ன பாதிப்புகள் பெருசா நினைச்சுக்காதீங்க. உடல்நிலை பாதிப்புனா அடடா சொல்லிட்டாரு இவரு உடல்நிலை பாதிக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதம் சூரியனும், அதாவது கிட்டத்தட்ட சிவபெருமானும் பெருமாளும் ஆட்சி செய்யக்கூடியது 2 மாதம், ரெட்டிப்பு மாதத்துல 2 மாதத்துல இதுல 15 நாள், அதுல 15 நாள் இருக்கிறாங்க. நீங்க பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு பலன்கள் தரக்கூடிய விஷயமாக இருக்குது. பரிகாரம் அதுதான். அடுத்து கடகராசிக்கு போறார்கள். கடகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் 11 குரு, புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய இடங்கள், அதான் நீங்க ஏற்கனவே வேலை செஞ்ச இடமா இருக்கலாம், அந்த இடத்துல திருப்பி வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். திருமண தடை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. கடகராசிக்காரர்கள் பொறுத்தவரை குழந்தை பாக்கியம், திருமண தடை இதெல்லாம் நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கையில பணவரவு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் வயோதிகர்களுக்கு நீங்க தான தர்மங்கள் செய்யணும். அப்புறம் கூட பார்க்குற வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது அப்பப்போ காஃபி, டீ, டிஃபன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்க செலவு செஞ்சு அவர்களுக்கு தானமாக செய்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய விஷயமாக. கூட வேலை பார்க்குறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு, நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் செய்யக்கூடாது. கூட வேலை பார்க்குறவங்களே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு செய்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. நல்ல செய்திகள், நல்ல வரவுகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த குரு அமர்ந்திருக்கிறதுனால தாய் பதவி, தந்தை பதவி, தகப்பன் பதவி, பெரியப்பா பதவி, சித்தப்பா பதவி, அத்தை பதவி, மாமி பதவி, சித்தி பதவி, இதெல்லாம் அடையக்கூடிய 10ல பதவி குரு கொடுக்குறார். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு இந்த பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு, அதை தக்க வச்சுக்கும் நல்லபடியா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, குருவா இருக்கிறவங்களுக்கோ, நீங்க உங்களுக்கு மானசீகமா நினைக்கிறவங்களுக்கோ ஏதாவது உதவிகள் பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, நான் உதவி பண்ணுன்னு சொன்னவொடனே நீங்க எல்லாரும் பணக்காரர்கள் நினைச்சுக்க கூடாது. கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க செய்யணும். அதே மாதிரி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டாப்பான ஒரு மாசமாக இருக்குது. ஏன்னா 9ல குரு, ஓடி போனவருக்கு 9ல குரும்பாங்க. அந்த மாதிரி நல்ல இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பார்வை பெறுகிறது. திருமண தடைகள் அகலக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. திருமண தடைகள் ஆகி குழந்தை பேரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு.
கன்னிராசிக்காரர்களுக்கும் குழந்தை பேரு மக்கள் பேரு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து துலாம். இந்த துலாத்திலிருந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுக்கு ஏற்ற வரவு அப்படின்னா நினைக்காதீங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும், வரவுகள் குறைவாக பூஜ்ஜியமாக இருக்க ஒரு வாய்ப்பாக இருக்குது. அட்டமத்துல குரு, 8ல குரு ரொட்டேஷன்ல விட்டுருவார். நல்ல பணம் காசுலாம் எங்கேயா போய் சிக்கல்ல மாட்டிக்கும், திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இந்த திருமண தடை உள்ளவங்கலாம் இந்த ஒரு செப்டம்பர் இந்த குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. குருவை வச்சுதான் எல்லாமே. நீங்க வந்து சனி எப்படி இருக்காரு அப்படி இருக்காரு இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குருவை வச்சுதான் வாழ்க்கை பலன். பணம் தானே ரொம்ப முக்கியமா இருக்கு. பண வரவு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை முறைகளை மாத்திக்கலாம் இல்லையா? அதனால தான் இந்த பணத்தை விஷயத்தை மட்டும்தான் நம்ம வந்து ஜாதகத்துல கோச்சாரப்படி நம்ம வந்து பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி விருச்சகத்துல இருந்து நேர் 7ல குரு பார்வை வருகிறது. மார்ச் வரைக்கும் நல்ல, மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நல்லா இருக்கு. திருமண தடை அகலக்கூடிய வாய்ப்பு இருக்கு, குழந்தை பேரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2வது குழந்தை எதிர்பார்க்கறவங்களுக்கு 2வது குழந்தை இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்மளுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்க இந்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்மகிட்ட வந்து உதவின்னு கேட்கறவங்களுக்கு நீங்க நிறைய உதவி செய்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது. உதவி செய்யணும்னு சொன்னா நீங்க பணக்காரர்களை நிறுத்தக்கூடாது, ஏழைகளை நிறுத்தி உதவி செய்ய வேண்டும். உணவு வாங்கி கொடுங்கள். கட்டப்படுகிறவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சிறப்பான ஒரு மாதமாக அமையும். அடுத்து தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 3 6ஆம் இடத்துல கொஞ்சம் சிரமம் ஏற்படக்கூடிய விஷயம். ஆனால் 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எட்டி பார்ப்பார். அப்பப்போ சில விஷயங்களே உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அப்பப்போ சில விஷயங்களை நீட்டிக்கொண்டே போவார். காலதாமதம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். 6ஆம் இடம் காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு நீங்க வந்து போய் ஏதாவது ஒரு அர்ச்சனை, தீபாராதனை, துளசி மாலை வாங்கி சாத்துவது ரொம்ப ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். அடுத்து மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்து குரு நல்ல பார்வை, நேர பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை பார்க்கிறார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பேங்க்ல எதிர்பார்த்த லோன் கிடைக்கும், வீடு கட்டுதல் சம்பந்தமாக நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்த கோவில் அருகில் இருக்கக்கூடிய சில கட்டப்படுகிற ஜீவராசிகள், இந்த கட்டப்படுகிற மனிதர்களுக்கு உதவி செய்யணும். அவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள், ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செய்தீங்களான்னா நல்லா இருக்கும். கும்பராசி. அடுத்ததாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4ஆம் இடத்துல உட்காருங்க. அர்த்தாஷ்டமம் சொல்லக்கூடிய நம்ம வந்து துலாம் ராசிக்கும் நம்ம கும்பராசிக்கும் ஓரளவுக்கு நிகரான பலன்களை தான் துலாம் ராசியும் கும்பராசியும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்த ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். சிறப்பு இல்லாத ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கிறது. அடுத்த மாதம் நவம்பர் வரும்போது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவன் கோவிலுக்கு சென்று தேன் பால் அபிஷேகம் செய்வது சால சிறந்ததாக இருக்கிறது. அடுத்தது வந்து மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார். சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அட்டமத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்றாரு, அதே மாதிரிதான் உங்களுக்கு மீனத்திலையும் சில விஷயங்கள் 3ஆம் இடத்துல மறைஞ்சு போறாரு. எதிர்பார்த்த பணவர்கள் தள்ளி போகணும், ஒரு 6 மாசம் தள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. வீடு விற்கணும், மண்ணு விற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சம் தள்ளி இன்னொரு 6 மாசம் கழித்து அந்த வேலைகளை செய்வது சால சிறந்ததாக இருக்கிறோம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் குருவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற குரு, உங்களை நீங்க பாக்குற குரு, இல்ல கோவில் இருக்கிற குருவுக்கு நீங்க அபிஷேக ஆராதனை, கோவில் இருக்கிற குருன்னா அபிஷேக ஆராதனைகள், நீங்க வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்ச குருவா இருந்தா அவங்க கஷ்டப்படுற குருவுக்கு நீங்க ஏதாவது உபகரணங்கள் செய்து அவங்களுக்கு உதவி செய்வது தான் சிறந்ததாக இருக்கும். செப்டம்பர் மாத பலனை நம்ம வந்து பார்த்தோம். ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஐடிவி சார்பாக புதுச்சேரியிலிருந்து நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்கோம். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன் 9597180623. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற விஷயங்களை நீங்க கேட்டுங்க. நிறைய பலன்களை சொல்லிக்கொண்டே வருவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கேள்விகள் நிறைய கேளுங்க. நன்றி, நமஸ்காரங்கள்.